قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى وقل اعملوا فسيرى الله عملكم ورسوله والمؤمنون وستردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய எல்லாமல்ல அல்லாஹுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் அருளாளனாகி அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த வாராந்தர ஒன்று கூடல் மூலம் இறைவனை துதிப்பதற்காக அவனுடைய இந்த அருள் நிறைந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லாம் வல்ல இறைவனை எல்லா நிலையிலும் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய திருத்துதரும் அவரோடு வாழ்ந்த மக்களும், அதாவது நபித்தோழர்களும், வரலாறு நெடுகிலும் இஸ்லாமை பின்பற்றி ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் நம் அனைவருக்கும் மிகச்சிறந்த முன்மாதிரிகள். வரலாறு விட்டு சென்ற அந்த தடயங்களை ஆதாரங்களாக கொண்டு முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறோமா இல்லையா என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வெற்றி நம்முடைய கையிலே, நம்முடைய உழைப்பு நமக்கான முடிவிலே இருக்கிறது. ஆனால் வரலாறு படிக்கப்படுகிறது, வரலாறு கேட்கப்படுகிறது. ஆனால் வரலாறு முன்மாதிரிகளாக கொண்டு நமக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியாக இல்லை என்பதுதான் சமகாலத்தில் நமக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தமே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளிலே நேரடியாக பங்கெடுத்த நபி தோழர்கள் நம்மை போன்ற சராசரி மனிதர்கள் தான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று நமக்கு அறிவுரை சொல்லப்படும் என்றால்
நம்மிலே பலருடைய சிந்தனையும் எண்ணமும் அவருக்கு என்ன, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் அல்லாஹ்வோடு தொடர்பில் இருந்தவர், அவருக்கு இந்த உலகத்திலே எதையும் நடத்தக்கூடிய வலிமையை ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்று சமாளிக்க பழகி இருக்கிறோம். ஆனால் அவர்களோடு இருந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்னையும் உங்களையும் போன்று சராசரிதான். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து பாடம் பெற்றதனால், அந்த பாடங்களை தன்னளவிலே தான் செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டதனால், தான் எந்த நம்பிக்கைகளை கொண்டிருந்தோமோ அந்த நம்பிக்கைக்கு நம் வாழ்க்கை விடையாக அமைய வேண்டும் என்று முயற்சி எடுத்ததனால் அவர்கள் வரலாற்றிலே முக்கியமானவர்களாக, மேன்மையானவர்களாக, ஏன் நாம் எல்லோரும் ஆதார புருஷர்களாக காட்டும் அளவிற்குரியவர்களாக உயர்ந்தார்கள். அந்த விதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களிடத்திலே நமக்கு மிகச் சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. நான் இன்று உங்களுக்கு மத்தியில அதுல இருவரை சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் உமைர் இப்னு அல்-ஹுமாம் அல்-அன்சாரி என்ற ஒரு நபி தோழர். பத்ர் களத்திலே இவர் ஒரு சாகசம் செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பத்ர் களத்திற்கு மக்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். பத்ர் களம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். வெறும் 300,000 பேர் முஸ்லிம்களுடைய தரப்பிலே இஸ்லாமை அழிக்க துணிந்த படை திரட்டி வந்த எதிரிகளுடைய எண்ணிக்கை இதிலிருந்து 3, 3.5, 4 மடங்கிற்கு மேல். அவ்வளவு பேரும் நாயகம் அவர்களையும் அவர்களோடு இருந்த தோழர்களையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்திருக்கக்கூடியவர்கள். அந்த களத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பத்ருக்கு வந்துவிட்டோம், என்னுடைய உத்தரவு இல்லாத வரையிலும் உங்களில் யாரும் முன்னேறி செல்லக்கூடாது. முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கட்டுப்பாடு மிக முக்கியமானது. ஒரு தலைமை என்று இருந்தால் அதற்கு கட்டுப்படுவதும் அது சொல்லும் வழிமுறைக்கு ஏற்று அதன் பின்னால் நடப்பதும் மிக அவசியம். வரலாறு நமக்கு அதை பாடமாக தருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபலா துகத்திமு இல்லா பஅத அதானி, என் அதானுக்கு பிறகு, என் அந்த அறிவிப்புக்கு பிறகுதான் உங்களில் யாரேனும் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் முன்னேறல, எல்லாரும் அமைதியா அவங்கவுங்க இடத்துல கரெக்டா ரெடியா நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பம், சூழ்நிலை எல்லாம் கூடி வருகிறது. அதற்கு முன்னர் அவர்கள் அழுகிறார்கள், இறைவனை தொழுகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த சமுதாயம் அழைக்கப்பட்டு விட்டால் இதற்கு பிறகு லன் துஅபத அபதா, ஒன்னு இந்த உலகத்துல வணங்குறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு ஆயிரும் அப்படின்லாம் அல்லாஹ்விடத்துல கெஞ்சுறாங்க. இந்த கெஞ்சலுக்கெல்லாம் பிறகு இறை தூதர் தலைமை கமாண்டண்டா நின்று, படை தளபதியாக நின்று கட்டளையிடுகிறார்கள், கூமு லில்லா, அல்லாஹ்விற்காக இப்பொழுது எழுந்திருங்கள். புகாரில பதிவு செய்கிறார் இமாம் அகமது. இதை கொஞ்சம் கூட தெளிவா பதிவு செய்கிறார். எப்படி? கூமு லில்லா, இப்பொழுது நீங்கள் எழுந்திருங்கள் அப்படின்னு சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பால் எழுந்திருங்கள். அர்துஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியை விட அதனுடைய விசாலம் பெரியது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே தான் இந்த உமைமா, இந்த உமைர் இப்னு ஹுமாம் என்ற அந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்பொழுது இப்படியே உள்ளே சென்று நான் போரிட்டு மடிந்தேன் என்றால் நான் சொர்க்கம் செல்வேனா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், இன்னக மின் அஹ்லில் ஜன்னா, நீ சொர்க்கவாதியில் ஒருவர் என்று. உள்ள போறார். போறதுக்கு முன்னால கையில கொஞ்சம் பேரித்தம்பளம் வச்சிருந்த பேரித்தம்பளத்தை எரிகிறார். எரியும் போது சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த சொர்க்கம் எனக்கு கிடைப்பதற்கு இந்த பேரித்தம்பளங்கள் இதை உண்பது தாமதத்தை ஏற்படுத்தும் என்றால் இது எனக்கு தேவையில்லை என்று எரிந்துவிட்டு நேராக களத்திற்கு செல்கிறார். ஷஹீதாகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை பொருந்திக் கொள்கிறான். அவர் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சாட்சி அவருக்கு கிடைக்கிறது. அவர் ஒரு பாக்கியவான். உமைர் இப்னு அல்-ஹுமாம் அல்-அன்சாரி என்ற ஒரு நபித்தோழர். இதே தருணத்தை அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய காலத்தில் நடந்த இன்னொரு நிகழ்வையும் சேர்த்து நாம் ஒரு மதிப்பீட்டிற்கு வர வேண்டும். இதே மாதிரி இன்னொரு போர், என்ன போர் என்பதை பற்றி ரிவாயத்துகளிலே தெளிவில்லை. ஆனால் முஷ்ரிக்குகளுக்கு எதிரான போர். ஏன்னா ஒரு சில செய்திகளை சொல்லும் போது அழுத்தம் கொடுத்து சொல்லுவாங்க,
காரணம் அது நல்ல செய்தியா இருக்கும், முன்மாதிரியானதாக இருக்கும். சில இடங்கள்ல முன்மாதிரி அற்றது. ஆனால் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தி, இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தி, அதில் ஒருவர் போரிலே பங்கெடுக்கிறார். எப்படியான ஆளு அப்படின்னா, போராட்டம், போர் தயாராகிறது, சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் வந்தாகிவிட்டது, எல்லோரும் முஷ்ரிக்களுக்கு எதிராக போராடுவதற்கு தயாராகிறார்கள். போர் தொடங்கி போர் தன்னுடைய உக்கிரத்தை அடைகிறது. போரில் உக்கிரம் அடைந்து பின்னர் உக்கிரம் தணிகிறது. இயல்பா நடக்கும். போர் எப்படி நடக்கும்னா, ஒருத்தர் முன்னால வருவார், அப்புறம் இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் வருவார், ஒருத்தர்னு கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கி உக்கிரத்தை அடையும். அப்படி அடையும் போது அவர்கள ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் பார்ப்பாங்களா இல்லையா, இவர் அருமையா போரிட்டார், இவர் நல்ல தீரமா முன்னேறினார், இவர் எதிரிகளை துவம்சம் பண்ணார், இப்படி பேசுவாங்களா இல்லையா? இப்படி பேசக்கூடிய ஒரு சபை இடையில் ஏற்படுகிறது. எப்படி? உக்கிரத்தை அடைந்து கொஞ்சம் போர் தணிந்து எதிரிகள் அவர்கள் தரப்பில், முஸ்லிம்கள் இவர்கள் தரப்பில் கொஞ்சம் ஆசுவாசப்படும் நேரம் அது. அந்த ஆசுவாசப்படும் நேரத்தில் ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். அதிலே நபி தோழர்களிலே சிலர் சொல்கிறார்கள், இதோ இந்த ஆள் இருக்கிறார், இவரு ரொம்ப வீர தீரமா போராடுறார். என்ன போராட்டங்க, முன்னால வந்தவங்களை எல்லாம் வெட்டி சாச்சிட்டு இறைவனுக்காக தன்னுடைய உயிரை துச்சமென கருதி உள்ளே வீரியமாக போராடுகிறார் என்று அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். இவரை மாதிரி ஒரு கூலி நமக்கு கிடைக்கணுமே. மனுஷன் அப்படித்தானே ஆசைப்படுவான். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். எப்படி அப்படின்னா, கண்ணு முன்னால நிறைய சம்பாதிக்கிறவனை பார்த்தா நான் அவனை மாதிரி சம்பாதிக்கிறவனும், அவன் எப்படி சம்பாதிக்க நமக்கு தெரியாது. நம்மள பலருக்கும் கொஞ்சம் சம்பாத்தியம், கொஞ்சம் பளபளப்பா, கொஞ்சம் செழிப்பா, நல்ல அழகான வீடு கட்டி வியாபாரத்துல ஒரு பெருசா கண்ணு முன்னால கொஞ்சம் குளிர்ச்சியா பார்த்துட்டா நம்மள பலருக்கு என்ன தோணும், அவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், வாழ்ந்தா இவரை மாதிரி இப்படிலாம் பேசுவோம். இது இயல்பு, மனிதனுடைய இயல்பு. நல்லதுக்காக போராட்டத்திற்காக களம் வந்தவர்கள் சஹாபாக்கள், அவங்களுக்கு என்ன எண்ணம், களத்துக்கு வந்தாச்சு, கையில வாழ் ஏந்தியாச்சு, எதிரியா நாமளான்னு சொல்லி முடிவாக வேண்டிய இடம், இதுல ஒருத்தர் தீரமாக போராடுகிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய கூலி வாங்குவார், அந்த கூலி நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி அவருக்கு கிடைக்கிற கூலி மாதிரி கிடைக்கணுங்க, அவர் அவ்வளவு பெரிய போராளின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அமைதியா கேட்டுட்டு, இன்னஹு மின் அஹ்லின் நார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு என்ன தெரியுமா, அவர் நரகவாசி, நீங்க அவரை என்னவோ பெரிய கூலி கொடுக்கப்படுற ஒரு மாதிரி பேசுறீங்க, அவர் நரகவாசி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். இவ்வளவு தீவிரமா உள்ள போய் களமாடி எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு ஆளு, அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயத்தை சார்ந்தவர், இறைவனுக்காக என்று போராடக்கூடிய ஒருத்தரை நாயகம் சிம்பிளா சொல்றாங்க அஹ்லுன் நார்னு சொன்ன உடனே அவங்கள ஒருத்தர் எழுந்திருக்கிறார், என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு அவர் எங்கெல்லாம் அடுத்த கட்டம் போர் துவங்கிய பிறகு ஊடாடி உள்ளே சென்று தன் வீர தீரத்தை காட்டுகிறாரோ அவர் பின்னாலே போறார், அவரையே ஃபாலோ பண்றார். அவர் என்ன செய்யறாருங்கிறத உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் மீது பல காயங்கள் ஏற்படுகிறது. என்ன போறனா சும்மாவா? இன்னைக்கு நம்ம போராட்டங்கள்லாம் எப்படி, ஏற்கனவே முதல்ல போலீஸ்ல சொல்லிடுவோம், அவங்க எந்த இடத்தை தீர்மானிக்காங்களோ அந்த இடம் தான் இப்போ உள்ள போராட்டம். இதெல்லாம் என்னன்னா ஐவாஷ், கண் துடைப்பு, இதெல்லாம் கண் துடைப்பு. இதற்கு பின்னால் அத்தனையும் சுய ஆதாயங்களும் இந்த உலகத்தில் கிடைக்கும் சில லாபங்கள் மாத்திரமே இருக்கும். இதை தவிர வேற ஒண்ணு இருக்காது. ஏன்னா பேசி வச்சு போறது தானே, எந்த இடம்னு சொல்லி. நான் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில அவசியம் இல்லாம காவல்துறையோடு உட்கார்ந்து பேச வேண்டிய நிலைமை. அதுல வந்த அதிகாரி சொன்னாரு, பாருங்க நீங்க போராட்டங்களுக்கு வரதெல்லாம் சரி, பெரும்பாலும் பெண்களை ஏன் கூட்டி முன்னாள் வந்து வைக்கிறீங்க, உங்களுக்கு அடி விழுந்துரும்னா கேட்கிறாரு, எள்ளி நகையாடுற மாதிரி, உங்களுக்கு அடி விழுந்துடக்கூடாது, பெண்கள் முன்னால் இருந்தா பாதுகாப்பா இருக்கும்னா அப்படின்னு. உண்மையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் நிறைய அப்படிதான். உன்னை போராட்ட களத்தில் பெண்களை முன்னால் விட சொன்னது யார்? மார்க்கமா? நீ முன்னால் பெண்களை விடுகிறாய் என்றால் உன்னை பற்றி அல்லது உன்னை அடக்க வேண்டியவர்கள் உன்னை பற்றி தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இவன் பின்னால் நிப்பா, முன்னால வேற ஆளை விட்டுருப்பான், ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. இப்ப பாருங்க, இவர் முன்னால போறார், உள்ள போய் வீர தீரமாக போராடுகிறார், கையில் இருக்கும் வாள் நாலா பக்கமும் சுழல்கிறது, இதே மாதிரி எதிரியுடைய வாளும் சுழலும், அப்படித்தானே? அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக முஸ்லிம்கள் தரப்புல இருந்து யாரு போனாலும் அவங்க மேலையும் காயங்கள் படும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பல்ல இழந்தாங்களே போர்ல,
யாரும் அதில் விதிவிலக்கல்ல. நிச்சயமாக காயங்கள் படும். அவர் மீது காயங்களுக்கு மேல் காயம், காயங்களுக்கு மேல் காயம், காயப்படுகிறது. காயத்தினால் ஏற்பட்ட அந்த வலி, வாதை, அந்த வேதனை அவரை ஒரு கட்டத்தில் பொறுமை இழக்க செய்கிறது. அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். வரலாறு மிக முக்கியமானது. நமக்கு மிக அழகான படிப்பினைகளை விட்டு தந்திருக்கிறது. அந்த படிப்பினைகள் நம்முடைய சிந்தனைகளிலே உள்ளேறும் பொழுதுதான் இதை எவ்வாறு மார்க்கத்தில் இணைத்து செயல்படுத்துவது என்ற சரியான புரிதல் நமக்குள்ளே வரும். என்ன தெரியுமா, அவ்வளவு வீர தீரமாக போரிட்டவர் தன்னுடைய வாளை நட்டுகிறார். குப்பரை நட்டி வாளுடைய அந்த முனை மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு மொத்தமா தன்னுடைய உடம்ப அந்த வாள்ல சாய்க்கிறார். இந்த நெஞ்சு, இந்த 2 மார்புக்கு மத்தியில இந்த நெஞ்சில அவருடைய வாள் உள்ளே புகுறது. இந்த பக்கமா பின்னால வந்துருது, இறந்துடுறாரு. இந்த பின்னால போய் பார்க்க போறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவர் நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வரார். அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தான் நீங்க அப்படி நான் சாட்சி சொல்ற நாயகமே, நீங்க சொன்னது சத்தியம், அவர் நரகவாதி அப்படிங்கிற. நீங்க சொன்னது சத்தியம், அவர் நரகவாதி. ஏன் தெரியுமா, இவ்வளவு வீர தீரமாக போராடினார். அவரை நாங்கள் எல்லோரும் பார்த்து அவர் கூலி எங்களுக்கு வேணும்னு சொன்னோம். ஆனா நீங்க சொன்னீங்க இல்ல அவர் நரகவாதின்னு சொல்லி, உண்மையிலே அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு நரகத்திற்குரியவராக மாறிவிட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த தோழர் சொல்லுகிறார். உண்மையில் சத்தியம் இது. என்ன இங்க பாருங்க, இந்த 2 படிப்பினையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை கொண்டுதான். ஒருவர் தன் முடிவை இஸ்லாமில் தேடிக்கொண்டார். அவரை சஹாபி என்று பெயர் சொல்லி வரலாறு கொண்டாடுகிறது. அது இமாம்களால் பதிவு செய்யப்பட்டு புத்தகங்களிலே இருக்கிறது. இன்னொரு மனிதர் பெயரே குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் அவரும் நபியின் சமூகத்திலே நபியோடு சேர்ந்து இந்த இஸ்லாமிற்காக போராடியவர் தான். ஆனால் முடிவை அவர் தன் கையில் எடுத்துக்கொண்டார். இறைவன் நமக்கு என்ன முடிவை தருவானோ அதுவரையிலும் பொறுமையோடு இருப்போம் என்ற சிந்தனை இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள நிறைய பேருடைய நிலைமை அப்படித்தான். என்ன தெரியுமா, நம்ம ஒரு காலத்துல மார்க்கத்தால சரியான விளக்கம் இல்லாம யார் கூடயோ எங்கேயோ எப்படியோ போய்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் நமக்கு கருணை காட்டினா, கிருபை செஞ்சான். அதனால நமக்கு குர்ஆன்னா என்னன்னு விளக்குறதுக்கு ஆட்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் குர்ஆனை ஏத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த குர்ஆனை விளக்குறதா இருந்தா சுன்னாங்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அறிவுரைகள் தான் நமக்கு பலன் தரும் அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டோம். அதை விளக்கி வாழ்றதா இருந்தா சஹாபாக்கள் இதை எப்படி புரிஞ்சாங்களோ அப்படி புரிஞ்சு வாழணும் அப்படின்னு வழங்கிட்டு வந்தமே தவிர நம்ம பலருடைய நிலைமையும் எவ்வாறு இருக்கிறது என்றால் பழையபடியே அந்த வச்சுக்குள் தான் சுத்துகிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல, ரொம்ப வெளியெல்லாம் போய் சொல்லல, இந்த தூணுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுல பலருடைய தொழுகை இன்னைக்கு ஜும்மா உண்டு, இந்த தூணுக்கு அந்த பக்கத்தில் இருக்க பலருக்கு இன்னைக்கு ஜும்மாவே கிடையாது. சிம்பிளா வேற ஒரு பக்கம் சொல்லலாம், நமக்குள்ள உள்ள உதாரணங்களை சொல்லு. என்ன, இப்போ வாரத்துல ஒரு நாள் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கத்துக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த நடைமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த நடைமுறை. அகில உலகத்திற்கு இறுதியாக இறைவன் தந்த வேதம் குர்ஆன். அந்த வேதத்துல அல்லாஹ் சொல்ற அடைச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுன்னு சொல்றதுக்காக இருக்கிற கட்டளை ஒன்னே ஒண்ணுதான். ஐங்கால தொழுகைக்கு சலுகை இருக்கு. நேரம் மாறி செய்யலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா நேரம் மாறாம இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னால நீ உள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்குன்னா அது எதுக்கு தான்? ஜும்மாவுக்கு மட்டும்தான். ஏன் தெரியுமா, நாம் நம்மை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வந்து விட்டது என்றால் நமக்குள் திருத்தம் வந்துவிடும். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சில தப்பு பண்ணாங்க. இமாம் மெம்பர்ல ஏறி உட்கார்ந்தாச்சு, பாங்கு விழிச்சாச்சு. பாங்கு விழிக்கிற நேரத்துல எல்லாம் சும்மா இருந்துட்டு இமாம் மெம்பர்ல ஏறி பேச ஆரம்பிச்ச தொழ ஆரம்பிச்சாங்க. இது பெரிய தப்பு. ஏகோபித்து உலமாக்கள் கூடிய ஃபத்வா இது கூடாது. நீ பாங்குக்கு பதில் சொல்றதுங்கிறது சுன்னா. ஆனா இமாம் குத்துபா பண்ணும் பொழுது பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட சும்மா இருன்னு சொல்ல அத அளவுக்கு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கணும். அது ஃபர்து. கவனிக்கணும். நீங்க நாம எங்க மாறுகிறோம் என்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சராசரியாக நம்ம போர்க்களத்துக்கு போலங்க, நம்ம சோர்க்களத்துக்கு போல. போர்க்களத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு நமக்கு உத்தரவு கிடையாது, நமக்கு ஒரு தலைமை அமையல. ஒரு இமாம் வந்து அவருடைய ராயத்துக்கு கீழே முறையாக அறிவிக்கப்பட்டு இவர் தான் தலைவர், இவர் பின்னால்தான் போர் போகணும்னு சொல்ற வரைக்கும் உலகத்துல நம் மீது ஜிஹாத் கடமையாக ஆகாது. போராடி வாழேந்தி துப்பாக்கி ஏந்தி அல்லது அது போன்ற நிலையில் எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலை கிடையாது. ஆனா போராட்டம் எதுல இருக்கு தெரியுமா,
நான் இன்றைய தினம் முஸ்லீமாக இருக்கிறேனா, காலைல எழுந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் இஸ்லாம்ல இருந்து நான் முஸ்லீமா மறிச்சிட்டேனா அப்படிங்கிறதுல நமக்கு முன்னால போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டம் நமக்குள்ளே வரவில்லை என்றால் ஒரே ஒன்றுதான் காரணமாக இருக்க முடியும். நம்முடைய இலக்கு எது, எதற்கானது முயற்சி. நம்முடைய இலக்கு எது, எதற்கானது நம்முடைய முயற்சி அப்படிங்கிற தெளிவு இல்லாதது. அந்த தெளிவு வந்துருச்சு அப்படின்னா, சஹாபாக்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்களோ அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் இலக்கு. கூமுயிலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு எழுந்துறீங்கன்னு சொன்னாங்க. யார் சொல்லணும் உலகத்துல? இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம், நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்து இந்த சொர்க்கத்துக்கு வாங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன் சொர்க்கம் இதை செஞ்சா உடனே கிடைக்கும்னு சொல்றதுக்கு தகுதியானவர் அவர் தான். நான் சொல்லி உங்க எல்லாருக்கும் எழுந்துறீங்க இப்ப சொர்க்கத்துக்கு போன சொன்னா கிடைக்குமா? இங்க இருக்கிற தலைவர் சொன்னா கிடைக்குமா? வேற யாராவது ஒரு பெரிய அல்லாமா படிச்ச மிகப்பெரிய ஒரு பண்டிதன் சொன்னா கிடைக்குமா? கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்ட காரியங்களை அன்றாடம் நாம் நம்முடைய நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய ஜிஹாத நாம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த பெருமுயற்சியை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது கைகூடும். ஆனால் அது கைகூடுவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய தெளிவும் புரிதலும் என்ன தெரியுமா? முதலில் நாம் எந்த இலக்கிற்காக பயணிக்கின்றோம், எந்த நோக்கத்தை நோக்கி நாம் நகர வேண்டிய தேவை இருக்கிறது என்ற ஒரு அடிப்படை புரிதல். அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய தெளிவு வரும். என்ன தெரியுமா தெளிவு வரும்? நாம பண்ற அத்தனை காரியத்தையும் முதல்ல அல்லாஹ் பார்க்கிறோம். பாருங்க, அமைப்பு கண்டோம், அமைப்பின் தலைவர்களை திருப்தி பண்ண முயற்சி பண்றோம். அமைப்பு கண்டோம், சமூகத்துல நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக விளம்பரம் போடுறதுக்கு தலைப்படுறோம். அமைப்புகளை கண்டோம், எதுக்கு அமைப்பு கண்டோம்? பொது சமூகத்தில இருந்து பிரிஞ்சு வந்து எதுக்கு அமைப்புகளை கண்டோம்? இஸ்லாம நாம நம்ம அளவுல தெரிஞ்சு முறையாக பின்பற்றுவதற்காகத்தான் அமைப்பு கண்டோம். அப்படி இல்லைன்னா அந்த அமைப்புல இருக்கவே வேண்டாம், அந்த அமைப்பு தேவை கிடையாது. அப்படி ஒரு தனி பள்ளி நமக்கு தேவையில்லை. பழைய மாதிரியே பழைய சமூகத்தோடு சேர்ந்து நாம் பயணித்து விட்டு போகலாம். அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் நாம் இடம் மாறி வந்தும் பயணிப்போம் என்றால் நாம் இன்னும் நம்முடைய இலக்கை விளங்கவில்லை. இலக்கு என்ன தெரியுமாங்க? சொர்க்கம். இலக்கு என்ன தெரியுமாங்க? சொர்க்கம். அங்க பாருங்க, விளங்கிடுங்க. நாம சொர்க்கம் போகக்கூடாதுங்கிறதுக்கு எல்லா வழியிலையும் நின்று சுற்றி சுழண்டு நம்மை அடிக்கக்கூடியவன் ஷைத்தான். ஏன்னா முதல்ல நம்முடைய ஆதி தந்தை ஆதம், அவருடைய மனைவி ஹவ்வா ரெண்டு பேருடைய ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டு அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி சொர்க்கத்துல இருந்து வெளியாக்குறதுக்கு எவ்வளவு வேலை பண்ணணுமோ அவ்வளவு வேலையும் பண்ணவன். அங்க வேலை பண்ணதோட அவன் இருக்கல்ல, முஸ்தகீம், உன்னுடைய பாதையில் அவர்கள் நேராக உன்னை அடைய வந்தால் அந்த பாதையில் நான் உட்கார்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல சபதம் விட்டுட்டு வந்தவன். இன்னைக்கு நம்ம யாரையும் எதிரியா பாக்குறோம், ஆனா கூடயே இருக்கிறான். அவனை எதிரியா பாக்குறதே கிடையாது, கூட இருக்கிறான் எந்நேரமும் 24/7. இன்ன ஷைத்தானல் இன்சானி எஜ்ரி மஜ்ரத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான் இருக்கான் தெரியுமா? அவன் எங்கேயோ இருக்கான்னு நினைக்காதீங்க. அவன் எங்க இருக்கான்? இங்க இருந்து ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போறவங்க, ஹஜ்ஜிக்கு போறவங்க, உம்ரால அது கடமை கிடையாது. ஹஜ்ஜிக்கு போறவங்க பலர் நினைச்சு வேணா இந்த ஜம்ரத்துல போய் கல் எறிவோம். கொஞ்சம் பேர் நம்மளால ஆர்வ கோளாறுல செருப்பு எடுத்து எறிவோம். செருப்பு எடுத்து இதுல ஜம்ராத்னா இந்த ஷைத்தான் அடையாளமாக ஷைத்தான் இந்த இடத்துல எல்லாம் நின்று ஷைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வழிகெடுத்தான், அவனை வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கல் எறிகிறது ஒரு அடையாள செயல். எப்படின்னா ஹஜ்ஜில் அது இஸ்லாமுடைய அடையாள செயல். அது செய்யறது ஹஜ்ஜுடைய கிரிகைகளில் ஒன்று. செய்யலைன்னா ஹஜ்ஜு கூடாதுங்கிற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு வழிபாடு. ஆனா அங்க என்னன்னா ஷைத்தான் எதிரில் இருக்க மாதிரி பார்ப்பான். ஷைத்தான் அங்க இல்ல, அது ஒரு அடையாளம் தான். ஷைத்தான் எங்க இருக்கிறான் சொன்னாங்க? உள்ள ஓடிக்கிட்டு இருக்கான். எங்க ஓடிட்டு இருக்கான்? உனக்கு உள்ள மேல கீழே எங்கெல்லாம் போனா அவன் எங்கெல்லாம் போனா ரத்தம் போக வேண்டிய இடமெல்லாம் போனா நீ உயிரோட இருப்பியோ அங்கெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவனை எதிர்க்கிறதுக்கு நமக்கு துணிவில்லை. ஏன் துணிவில்லை? அவனை எதிர்த்தா தான் சொர்க்கம் போகணும் அப்படிங்கிற புரிதல் இல்லை. அவனை எதிர்த்தா தான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தெளிவில்லை. இன்னும் பாருங்க, ஒரு கொஞ்சம் அந்த நபித்தோழர் சொல்லும்போது அவசரப்பட்டுட்டாரு. முடிவை யார் தரணும்? அல்லாஹ் தரணும். உடம்புல ஏற்பட்ட காயத்தினால அவர் தன்னை தற்கொலை செஞ்சுட்டாரு, நரகவாதியா மாறிட்டாரு என்று என்ன செய்றாரு? அந்த நபித்தோழர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சொல் உண்மை என்று சொல்கிறார். இன்னைக்கு நாம இதே ஒரு நிலைமையில இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை படித்து காட்டுகிறேன். சூரத்து தௌபா குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 105வது வசனம். இறைவன் பேசுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். வகுலி அமலு, நபியே நீங்கள் சொல்லுங்கள். அமலு, நீங்கள் உங்கள் மீது எது கடமையாக்கப்பட்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கிறானோ அதனை நீங்கள் அமல் செய்யுங்கள். ஃபஸயரல்லாஹ், அல்லாஹ் அதை பார்க்கிறான்.
அல்லாஹ் அதை பார்க்கிறான். ஃபஸயரல்லாஹு அமலக்கும், உடைய அமல்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் பார்ப்பதோடு இல்லாமல் வரசூலுஹு, அவனுடைய தூதரும் பார்க்கிறார்கள். அல்லாஹ் எல்லா காலத்திலையும் பார்த்துட்டு இருக்கான். ரசூல் உயிரோடு இருக்கும்போது பார்த்தாங்க, இன்னைக்கு நம்மளை பார்க்கல, கண்காணிச்சு நீ இதை செய் இதை செய்யாத, இவர் சொர்க்கவாதி இவர் நரகவாதி அப்படின்னு சொல்றதுக்கு ரசூல் இல்ல. அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வல் முஃமினூன், விசுவாசிகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு மூணாவது பெருசா தெரியுது. ஊர் பார்க்கணும், உலகம் பார்க்கணும், யாராவது சொல்லணும், மெச்சணும், தட்டி கொடுக்கணும், ஓகே சொல்லணும்னு இல்ல. முதல்ல சொன்ன ரெண்டு முக்கியம். அதுல முதல்ல சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். என்ன? அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அவன் அன்பு கிடைக்கணும், அவன் கிருபை கிடைக்கணும், அவன் கருணை கிடைக்கட்டும், அவன் பாசம் கிடைக்கணும், அவனுடைய அரவணைப்பு கிடைக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி என்ன தெரியுவாங்க, அவன் திருமுகத்தை பார்க்கிற பாக்கியம் கிடைக்கணும். அதான பெரிய பாக்கியம். ஒரு விசுவாசிக்கு மறுமையில கிடைக்க போற பாக்கியங்கள்ல சொர்க்கம் சொர்க்கமாக, சொர்க்கத்தின் அருட்கொடைகள் எல்லாம் அருட்கொடைகளாக கிடைத்த பிறகு இறைவன் விசுவாசிகளுக்கு தரப்போற மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவனுடைய திருக்காட்சி. நீங்க பார்க்கல, பணம் செலவழிச்சு இந்த நல்லடியார பார்ப்போமா, அந்த நல்லடியார பார்ப்போமா, மலையில இருக்கிற பார்ப்போமா, குன்றில் இருக்கிறவரை பார்ப்போமான்னு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க தானே. பணம் காசு செலவழிச்சு வராங்க. அவர்களை யாரை வணங்குகிறார்களோ அவர்களை பெரிதாக நினைத்ததனால் காண வருகிறார்கள். நாம காணவே இல்லாத நம்பிக்கையின் பேர்ல யாரை நம்பி வேலை பார்த்துட்டு இருக்கோம்? அல்லாஹ்வை நம்பி வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவனை பார்க்கணுமா இல்லையா? அதான இலக்கு. அவனுடைய அருள் கிடைக்கணுமா இல்லையா? அதான இலக்கு. அவன் அருளும் கருணையும் கிடைப்பது, அதுதான் இலக்கு என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் பார்க்கிறார்கள், விசுவாசிகளும் பார்க்கிறார்கள், நீங்கள் பணியாற்றுங்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஃபஸ்துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா, மறைவையும் ரகசியத்தையும் பரகசியத்தையும் எவன் அறிந்திருக்கிறானோ அவன்பால் நீங்கள் ஒரு நாள் கொண்டு வரப்படுவீர்கள். ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் சரி அதெல்லாம் என்னது ஏது எப்படி செஞ்சீங்க, அவனுக்காக செஞ்சீங்களா இல்லையாங்கிறத அவன் சொல்லுவான்னு சொல்லு. நிச்சயமா அப்படி ஒரு நாள் நமக்கு ஏற்பட போகிறது. அதற்கு முன்னால் நம்முடைய அமல்களை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் தூய்மையாக ஆக்கி கொண்டு இறைவனுக்காக இறைவனுடைய திருப்திக்காக பணியாற்றக்கூடிய நன்மக்களாக நாம் எல்லோரும் ஆக வேண்டும். பாரக்கல்லாஹு லி வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பிذிக்ரில் ஹக்கீம். அகூலு மா தஸ்மஊன அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு மின் குல்லி தம்பின் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله داعيا إلى رضوانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال تبارك وتعالى: يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இறைவன் அவனுடைய அடியார்களாகிய விசுவாசிகளுக்கு, விசுவாசத்தில் நேர்மையாக நடந்து மரிக்கக்கூடியவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம்தான் நமக்கு இலக்கு. அதற்காகத்தான் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு பல சிரமங்களை எதிர்கொண்டு பல சலுகைகள் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு தரப்படும் என்ற சூழலில் முஸ்லீமாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும், இறுதி முடிவு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவில் இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளபடியே அந்த போராட்டம் உண்மையானதென்றால் அதற்காக இந்த உலகத்திலே நேர்மையாக உள தூய்மையோடு சில தியாகங்களை நாம் செய்ய தயாராக வேண்டும். அந்த தியாகங்களை செய்ய நாம் நம்மளவிலே தயாராகவில்லை என்றால் போலியாக சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் தானே நாம் தவிர
அந்த சித்தாந்தத்திற்காக நேர்மையாக உழைக்கக்கூடியவர்களோ முயற்சி செய்யக்கூடியவர்களோ கிடையாது. கவனிக்க வேண்டும் முஸ்லிம்களே, போலியாக தத்துவம் பேசக்கூடியவர்கள் தானே தவிர அது வளர வேண்டும், அது உயர வேண்டும், அதற்காக நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர். அந்த எண்ணம் நமக்குள்ளே வரும் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தரும் ஒரு வாசகம், குர்ஆனுடைய சூரத்து ஸஃப் 61வது அத்தியாயத்தினுடைய 10வது 11வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்களே, மறுமை விசுவாசம் கொண்டவர்களே, விசுவாசிகளே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம், கடுமையான வேதனையிலிருந்து காப்பாற்றி உங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரவா? நீங்க வந்திருக்கீங்களா, அநேகமாக வியாபாரியத்தான் இருப்பீங்க. துட்டை கொடுத்து பொருளை வாங்கி, பொருளை கொடுத்து துட்டை சேர்க்கிறவங்க, எப்படி லாப கணக்கு போடுறவங்க. கடையில கூட 3 படி வைப்பான். ஏறும்போது 1 லாபம், அடுத்து நஷ்டம், அதுக்கு அடுத்து லாபமும் உள்ள ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்பக், முட்டாள்தனமான நம்பிக்கை. நமக்கு அது தேவையில்லை. ஆனா லாபம் இல்லாம காலையில 9 மணி கடையை திறக்க மாட்டோம், நைட்டு 9 மணி வரைக்கும் கடையை காத்து கிடக்க மாட்டோம். உண்மையிலே காத்து கிடந்து வேலை பார்க்கறது யாரு தான்? வியாபாரிகள் தான். வியாபாரிகள் அருளுக்குரியவர்களை நல்லா விளங்குவாங்க. வியாபாரம் என்பது அருளுக்குரியது. இஸ்லாம் வியாபாரத்தை பத்தி அவ்வளவு தூரம் சிலாகிச்சு அழகா சொல்லுது. ஏன்னா அது ரொம்ப நேர்மையான ஒரு விஷயம். நேர்மையாக நடந்து கொண்டால் இப்ப பாருங்க, பொய்யோ திருட்டோ களவோ ஏமாற்றமோ மோசடியோ இல்லாதிருந்த அல்லாஹ் அதே உதாரணமா சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு திஜாரத், ஒரு வியாபாரத்தை சொல்கிறான். அந்த வியாபாரத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால், அந்த வியாபாரத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நரக வேதனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைவிக்கப்படுவீர்கள். அது என்ன தெரியுமா? துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் விசுவாசம், ஃபர்ஸ்ட் விசுவாசம், நம்பிக்கை, ஃபர்ஸ்ட் விசுவாசம். பாருங்க, திஜாரத்து சாப்பாடு போடுது, சரிதானே? திஜாரத் வியாபாரம் சாப்பாடு போடுது, அப்படிதானே? வியாபாரத்தை நிறுத்தி இந்த நேரத்தில் சொன்னா, சொன்னவன் சொல்லும் போது நிறுத்தினா நம்பிக்கை, சொன்னவன் சொல்லும் போது நிறுத்தலைன்னா அவன் நம்பிக்கை. அவன் மேல உங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம். பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிற நேரத்தில் தொழுதுட்டு கடை தரணும்னு சொன்னவன் தான் அங்க ரிஸ்க் தரணும். அங்க அவன் தான் ரிஸ்க் தராங்கிற நம்பிக்கை உங்கள்ட்ட கான்பிடண்டா இருந்தா நீங்க அவன் இங்க நிற்க சொல்ற நேரத்தில் என்ன செய்வீங்க? நிற்பீங்க. மனசுல வச்சுக்கோங்க வியாபாரிகள். அதனால நான் திரும்ப சொல்றேன், நான் மறுபடியும் உங்களுடைய சிந்தனையில உரைக்கணுங்கக்கா சொல்றேன். 2வது உரையில நான் இப்படி பார்த்த இதே அமர்வு முதல் உரையில இமாம் இருக்கும்போது நீங்க இருந்திருந்தா உங்க நம்பிக்கையில கான்பிடண்டா இருக்கீங்கன்னு அர்த்தம், தெளிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன ரிஸ்க் தருவேன், அவன் கடையை நான் இப்ப அடைச்சாலும் ரிஸ்க் எனக்கு அவன் தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. உங்களை போய் வேலை பார்க்காதீங்கன்னு அவன் சொல்லல, வேலை பாருன்னு சொல்றான். ஏன்னா உனக்கு உதாரணம் சொல்லும் போது எதை தான் சொல்றான்? திஜாரத்து சொல்லட்டுமா, ஒரு வியாபாரம் சொல்லட்டுமா? பணம் கொடுத்து பொருளை வாங்கி பொருளை வித்து பணத்தை லாபகரமா ஈட்டுறிய, நான் அதை சொல்லட்டுமான்னு சொல்லிதான் சொல்றான். அந்த திஜாரத்து என்னன்னா, முதல்ல அல்லாஹ்வை விசுவாசம் கொள்றது, அவன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு நம்புறது, ரசூலும் அவன் தூதர் தந்த வழிமுறைதான் சரி என்று அவரை ஏற்றுக்கொள்வது, அவரை நம்புறதோட இல்லாம அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த முயற்சியையும் செலவு செய்வது, அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய பொருளாலும் உங்களுடைய உயிராலும். இதுல பாருங்க, முற்படுத்தும் போது அல்லாஹ் பொருளை தான் முற்படுத்துறான், பணத்தை கொடுங்கிறான். ஃபர்ஸ்ட் நீ கொடுக்க வேண்டியது எதை பாருங்க. நீங்க இதான் வரலாறு. ஜிஹாத் அப்படின்ற சொல்ல அறிவிக்கும் போது முதல்ல மக்களை எல்லாம் கூட்டி, எப்பா ஜிஹாத் நடத்துறது அல்ல பிரச்சனை, ஒரு இடத்துக்கு போய் 150 200 300 1000 2000 ஆட்கள் போகணும், போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் அவ்வளவு பேருக்கு சாப்பாடு வேணும், அவ்வளவு பேருக்கு போர் தளவாடங்கள் வேணும், போருக்கான அந்த அந்த வாகனங்கள் வேணும். இது அத்தனைக்கு முதல்ல உங்கள யார் பணம் தாரீங்கன்னு கேட்டாங்க, யார் பொருளாதாரத்தை கொண்டு வந்து போடுறீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அந்த பொருளாதாரத்தை எல்லாம் சேர்த்த பிறகுதான் அதை கொண்டு எடுத்து போருக்கு மக்களை வழிநடத்தினார்கள் என்றுதான் வரலாற்றில் பார்க்கிறோம். அதனாலதான் வரலாறுல ஜெய்ஷுல் இஸ்ரானே ஒண்ணு இருக்கு. ரொம்ப கஷ்ட காலத்துல சிரமத்துல பணம் இல்லாம போராடின ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு போர் இருக்கு. ஏன்னா பொருளாதாரம் தந்தும் தராமலும் சிரமத்தில் இருந்த ஒரு காலம், பஞ்சத்துல நடந்த ஒரு போர் அது. ஆனா போர் இல்லாம வேலை இல்லை. இன்னைக்கு நீங்க ஏறுங்க, இஸ்லாமை தான் சரியா பின்பற்றணும்னு நம்ம இங்க வந்துட்டோம். நம்மள எவ்வளவு பேருடைய பொருளாதாரம் இங்க தரப்படுது சொல்லுங்க. நான் இன்னைக்கு கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டேன். ஜும்மா வசூல் மொத்தத்தில் ஒரு 500 அல்லது 600 ரூபாய் வருங்கிறாங்க. 500 600 ரூபாய் தான் நம்மளால தர முடியுமா?
ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சரி, ஓகே, அதுல தர விருப்பம் இல்லை. உண்மையிலேயே ஜும்மால வாளி இயந்திரத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இல்லாத ஒரு நடைமுறை. ஆனா நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல. ஒரு பள்ளின்னு இயங்கணும்னா, ஒரு நிறுவனம்னு ஒண்ணு இயங்கணும்னா, அல்லாஹ்விற்காக அப்படின்னு சொல்லி சில காரியத்தை நம்ம செய்யறதா இருந்தா முதல்ல அது எங்க இருந்து தான் நடக்கும்? நம்ம பாக்கெட்ல இருந்து மணியை எடுத்து வெளியே கொடுத்தா தான் நடக்கும். இல்ல எப்படி நடக்காது? நிச்சயமா நடக்காது. ஏன் நடக்காது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே பள்ளியை முதல்ல வாங்கி தன்னுடைய சொந்த பணத்துல என்ன செஞ்சாங்க? அர்ப்பணிச்சாங்க. அதான் ஸ்டார்ட். அந்த பள்ளியில இருந்தா ஒரு சமூகத்தை கட்டமைச்சாங்க. அந்த சமூகமே கட்டமைந்து எழுந்திருத்து நின்றதே அந்த மஸ்ஜிது நபவி என்று நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித், அந்த தளத்துல இருந்துதான். இப்படி ஒரு தளம் உருவாச்சுன்னா அங்க முதல்ல பொருளாதாரம் முக்கியமானது. அந்த பொருளாதாரத்தை தான் நீ முதல்ல கொடு அப்படின்னு சொல்றான். என்ன? நீ கொடு, நான் தரேன். நீ கொடு, உன் மனசுல நான் தந்தங்கிற எண்ணத்தோட கொடு. தர வேண்டியது ஏன் பொறுப்பு? நான் உனக்கு பொறுப்பே இருக்கிறேன்னு நல்லா சொல்றான். வியம்வாலிக்கும் வம்ஃபுசிக்கும், அப்புறம் நீங்க உங்களுடைய உயிரை கொடுங்க. ஃபர்ஸ்ட் நீ பொருளை கொடு. பொருளை கொடுக்க ஒரு மனுஷன் தயாராயிட்டானா அடுத்து எதை கொடுத்துருவோம்? ஏங்க, நீ தந்த எல்லாமே என் குலது இல்லைன்னு ஆகிப்போச்சு. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தை விட்டு போறதுக்கோ அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில மடிகிறதுக்கோ நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது எதுங்க? என்கிட்ட வியாபாரம் இருக்கு, சொத்து பத்து இருக்கு, மனைவி மக்களுக்கு செலவு செய்ய வேண்டிய கடமையில இருக்கிறேன்னா அப்ப எப்படி திடீர்னு அல்லாஹ் கூப்பிட்டான்னு போயிட முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள வருதா இல்லையா? வருதா இல்ல? உலகம் பெருசா தெரியும் போது, இங்க இருக்கிற துட்டு அது சார்ந்த அந்த நிர்வாகம் பெருசா தெரியும் போது, அல்லாஹும் ரசூலும் அவன் பாதையில் நாம் புறப்பட்டு செல்வதும் எல்லாம் நமக்கு அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. நமக்கு ஒரு பெரிய சிரமமா இருக்கு, அசௌகரியமா இருக்கு. அது எப்ப நமக்கு ஈஸி ஆகும் அப்படின்னா, இதை கொடுத்தாதான் அது கிடைக்குங்கிற நம்பிக்கை தெளிவா தீர்க்கமா வந்தா, அப்ப நீங்க முதல்ல பொருளை கொடுங்க, அடுத்து உயிரை கொடுங்க. அப்படி செஞ்சா என்னன்னு எல்லாம் சொல்றான் தெரியுமா? தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்திருந்தால் இதை விட ஒரு மிகச்சிறந்த வழி உங்களுக்கு இறைவனுடைய அருளையும் அன்பையும் மகுஃபிரத்தையும் பாவ மன்னிப்பையும் பெறுவதற்கு வேறொன்றும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ இஸ்லாம் நாம் எந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றும் சொல்கிறது. அந்த இலக்கிற்கு எப்படி நம்முடைய உள தூய்மையை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்கிறது. அதே போன்று அதற்கான நடைமுறைய செயல் திட்டங்கள் எது என்பதையும் நமக்கு சொல்கிறது. கற்காததோ கற்றதை செயல்படுத்தாததோ உண்மையில் நம் பகுதியில் நம் தரப்பில் உள்ள குறைகளாக இருக்குமே தவிர அந்த குறைகளை சீர் செய்வதற்குத்தான் இந்த ஜும்மாவுடைய உரை. எனவே நாம் நம்மை மாற்ற வேண்டும். நாம் மாறவில்லை என்றால் இன்று எப்படி மற்றவர்கள் நம்மை பல இடங்களிலே அடித்து மாற்றுகிறார்களோ அப்படி மாற்றப்படுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இழிவான எதிரிகளுடைய சோதனைக்கு ஆளாயிடக்கூடாது. ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் கௌமில் ஸாலிமீன், இறைவா அநியாயக்காரர்களுடைய ஃபித்னாக்கு எங்களை ஆளாக்கிறாதுன்னு எல்லா இடத்துல கேட்கறதுக்கு அல்லாஹ் சொல்றான். காஃபிர்களுடைய ஃபித்னாக்கு எங்களை நீ ஆளாக்கிறாதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்படி ஆளாகாம இருக்கணும்னா காலத்தை நாம் செய்ய நமக்கு இறைவன் எதை கட்டளையாக சொன்னானோ அதனை விளங்கி பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மளை ஒவ்வொருவரும் ஆகுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த பண்பையும் பக்குவத்தை நம்ம எல்லோருக்கும் உணர்த்தி அதன்படி நம்மை வாழச் செய்வானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன வஅதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன ஃபன்ஸுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.